கோவை மாவட்டம் வால்பாறை அருகே இனிப்பு கொடுக்க முயன்ற சுற்றுலா பயணியை யானை துரத்திய காட்சி வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். விவரங்களை பதிவு செய்யலாம். தேவபிரியன் சென்னை ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சவுகத். இவர் தனது உறவினர்களுடன் வால்பாறை சுற்றி பார்க்க சுற்றுலா வந்துள்ளார். இந்நிலையில் வால்பாறை பகுதியிலிருந்து அண்டை மாநிலமான கேரள பகுதிக்கு செல்லும் வழியில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பகுதிக்கு செல்லும் போது வனப்பகுதி சாலையில் யானை ஒன்று நின்றிருப்பதை பார்த்துள்ளனர். அப்போது சுற்றுலா வாகனத்தில் இருந்த சவுக்கத்தின் உறவினர் ஒருவர், யானைக்கு யார் இனிப்பு வழங்குகிறாரோ அவருக்கு சன்மானம் பரிசு வழங்கப்படும் என கூறியுள்ளார். இதனால் உடனடியாக வாகனத்தில் இருந்து இறங்கிய சவுகத் காட்டு யானை அருகில் சென்று இனிப்பை கொடுக்க முயன்றுள்ளார். அப்போது கோபமடைந்த காட்டு யானை ஆக்ரோஷமாக அவரை துரத்தியுள்ளது. இதில் நுழையிலையில் உயிர் தப்பிய சுற்றுலா பயணியின் வீடியோவை அப்பகுதியில் சென்ற மற்றொரு சுற்றுலா பயணி ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து சாலக்குடி காவல் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த கேரள மாநில சாலக்குடி வனத்துறையினர் வீடியோ காட்சிகளை வைத்து வனவிலங்குகளை துன்புறுத்தியதாக கூறி சுற்றுலா பயணி சவுகத் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் வந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். வனப்பகுதியில் வாகனங்களில் செல்லும் சுற்றுலா பயணிகள் வனவிலங்குகளை கண்டால் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் எடுப்பதோ அவைகளுக்கு உணவு கொடுத்து துன்புறுத்துவதோ கூடாது என வனத்துறையினர் வன சோதனை சாவடியிலேயே அறிவுறுத்தி அனுப்புகின்றனர். ஆனால் ஒரு சில சுற்றுலா பயணிகள் வனத்துறையினரின் எச்சரிக்கையை மீறி இதுபோன்று ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வன விலங்குகளை இதுபோன்று தொந்தரவு செய்வோர் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி சக்திவேல், விரிவான விவரங்களுக்கு.